தயாரிப்பாளர் ரமேஷ் சார். அப்படிங்களா? லவ்லின் வாங்க. கேமராமேன் சார் தியாகராஜ் சார் வாங்க. எடிட்டர் ராமர் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் சார் மேல வாங்க சார். நல்லா இருக்கிற சாம்பார்ல காவா தண்ணி ஊத்துற பாலாக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்து ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியாஸ்தருக்கும் அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார். ப்ளீஸ், நான் தான் சார் எல்லாரும் கூப்பிட்றேன். போகும்போது காமெண்ட் நீ எது சொன்னாலும் தப்பு இல்லைண்ணா. இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுது. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு இன்னும் ஷூட்டிங் இருக்குது, 2 மணி கால் ஷூட்டு. எல்லாம் அங்கே வெயிட் பண்ணி வச்சுட்டு எப்படியாச்சும் ஒரு ½ நான் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லி சார். முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தேங்க் சார், புகன் சார், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கலாம். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி படங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துனாங்க, சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார், ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம், அப்புறம் இவனே தப்பாக எழுதுவோம் பாலா. நான் சமூகத்தில் நடக்கும் கதைகளை எடுக்கும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வெகு குறைவு. அப்படி ஒரு தமிழ் பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு அழகான கதையை எடுக்க முன்வந்த தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை இப்போது பேச வைக்கிறேன். பத்திரிகை மற்றும்